Hi guys, I am Yuvraj. Welcome to Madura Coaching Center. இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் செஷன் பார்க்க போகிறோம் சிங்க்ரனஸ் மெஷினில். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். 5th வீடியோவாக அந்த ப்ராப்ளம் சால்விங் செஷனை வச்சுக்கலாம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஃபார்முலா சம்மரி, செகண்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் செஷனில் வந்து ஒரு 7 ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நியர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் இங்கே சிங்க்ரனஸ் மெஷினில் நம்ம ஓவராலாக சம்மரைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து பாருங்கள், ERMS per phase is equal to 4.44 into F into 5 into TPH into KP into KD. TPH அப்படிங்கிறது டர்ன்ஸ் பெர் ஃபேஸ், ஓகேவா? அதே மாதிரி 5 அப்படிங்கிறது என்னது ஃப்ளக்ஸ் பெர் போல், எஃப்ன்றது சிஸ்டம் ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி இது வந்து என்னது RMS வேல்யூ. இப்போ ஏன் இதை டீட்டெயில்டாக சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கிறப்ப நமக்கு நிறைய டவுட்ஸ் வந்துடும். நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது லைன் வேல்யூவா ஆர் ஃபேஸ் வேல்யூவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னது ஃபேஸ் வேல்யூ தான். இப்போ இன்கேஸ் சிங்க்ரனஸ் மெஷின் வந்து ஸ்டார் கனெக்டடாக இருந்து லைன் வேல்யூஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் இந்த வேல்யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு √3 போடணும். பிகாஸ் we know that ஸ்டார் கனெக்ஷனில் EL is equal to √3 EPH, ஓகேவா? அடுத்தது KP அப்படிங்கிறது பிட்ச் ஃபேக்டர், KD அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். இது ரெண்டையும் சேர்த்தது வைண்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ KP is equal to cos alpha by 2, அதே மாதிரி KD is equal to sin m beta divided by 2 divided by m sin beta by 2. இதில் பீட்டா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 180 degree divided by n, whereas n is equal to என்னது, n அப்படிங்கிறது ஸ்லாட்ஸ் பெர் போல். அதே மாதிரி m அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாட்ஸ் பெர் போல் இன்ட்டு ஃபேஸ், ஓகேவா? இதில் m பீட்டா அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபேஸ் ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம். ஸோ 3 ஃபேஸ் சர்க்யூட்டாக இருக்குது, சாரி 3 ஃபேஸ் கனெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா 3 ஃபேஸ் அல்டர்னேட்டராக இருந்துச்சு அப்படின்னா m பீட்டா ஃபேஸ் ஸ்ப்ரெட் இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி அப்படின்னு போட்டுக்கலாம், ஓகேவா? ரைட். அதே மாதிரி இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது சார்டிங் ஆங்கிள். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு ஸ்லாட் இருக்குது, இங்கே ஒரு ஸ்லாட் இருக்குது. நம்பர் ஆஃப் போல்ஸ் 2 அப்படின்னா என்ன செய்யணும், ஒரு கண்டக்டர் இங்கே இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கண்டக்டர் இங்கே இருக்கணும். அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபுல் பிச் வைண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இருக்கணும், 180 டிகிரியில் இருக்கணும். இப்போ இன்கேஸ் வந்து இந்த ஸ்லாட்லேயே வந்து வவுண்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு, ஆல்ஃபா. இது வந்து எதில் சொல்லணும், மெக்கானிக்கில் சொல்கிறோம், எங்கே இந்த இடத்துல கல்குலேட் பண்ணுறப்ப. பட் நம்ம இங்கே ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறப்ப எதில் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிகிரியில் சொல்லணும். அதாவது theta E is equal to P/2 theta M. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து இப்போ 2 ஸ்லாட் ஆங்கிள் சார்டாக இருக்குது அப்படின்னா அர்த்தம் ஒரு ஸ்லாட் ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு 2 ஸ்லாட் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், எலக்ட்ரிக்கல் டிகிரிஸில் மாற்றணும். அப்போ மேபி கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம், எந்த பர்டிகுலர் எவ்வளோ போல்ஸ் இருந்தால் எலக்ட்ரிக்கல் ஆங்கிளும் மெக்கானிக்கல் ஆங்கிளும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அப்படி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும், P is equal to 2 அப்படின்னு சொல்லணும், ஓகேவா? ரைட். அதே மாதிரி KD is equal to இந்த ஃபார்முலா ஜென்ரலாக m பீட்டா அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஃபேஸ் ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம். இதோட வேல்யூ ஃபார் 3 ஃபேஸ் வந்து எவ்வளவு, 120 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இன்னொரு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KDயோட வேல்யூ நியர்லி 0.96 0.95 அந்த லெவலில் இருக்கும் 3 ஃபேஸுக்கு, ஓகேவா? 3 ஃபேஸுக்கு இதோட வேல்யூ வந்து எவ்வளவு, 0.96 ஆர் 0.95. அதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 3/5. 2 ஃபேஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது 2 into √2 divided by pi. சிங்கிள் ஃபேஸுக்கு வந்து 1/pi, ஓகேவா? இந்த வேல்யூ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஆக்சுவலாக இது நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதா சொல்கிறேன், மெமரைஸ் பண்ண சொல்கிறேன். பட் இல்லை நான் மெமரைஸ்லாம் பண்ண மாட்டேன், நான் இந்த ஃபார்முலாருந்து தான் போவேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் வந்து என்ன செய்யணும், m கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து பீட்டா கண்டுபிடிக்கணும், அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, ஓகேவா? நீங்கள் அதே மாதிரி இது வந்து என்னது அப்ராக்சிமேஷன் வேல்யூ, அப்ராக்சிமேட் பண்ண வேல்யூ தான். இதை நீங்கள் டேரெக்டாக போடலாம். ஜென்ரலாக வந்து நமக்கு TNB எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா KDயோட வேல்யூ வந்து நீங்கள் என்ன கொடுத்துருந்தாலும் சரி 0.95 அப்படின்னு போட்டுடலாம். பிகாஸ் ரொம்ப வேரியேஷன்ஸ்லாம் இருக்காது, 0.95 ஆர் 0.96 அப்படின்னு போட்டுடலாம். பட் இன்கேஸ் வந்து அது இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்போ 3 ஃபேஸ் சர்க்யூட் 3 ஃபேஸ் அல்டர்னேட்டர் இருக்குது, அதை நான் வந்து வேறு எந்த கான்ஃபிகரேஷனையும் மாற்றாமல் ஜஸ்ட் அது சிங்கிள் ஃபேஸ் அல்டர்னேட்டராக நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா என்னோட அவுட்புட் வோல்டேஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எல்லாமே சேமாக இருக்கும், பட் இந்த KDயோட வேல்யூ மட்டும் மாறிடும், ஓகேவா? ஸோ அப்போ அந்த KDயோட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த கொடுத்துருக்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? ரைட். அடுத்தது செகண்ட் வந்து பாருங்கள், ஹார்மானிக்ஸ். ஒன்று வந்து ஸ்பேஸ் ஹார்மானிக் இருக்குது, அதுக்கடுத்து ஸ்லாட் ஹார்மானிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பேஸ் ஹார்மானிக் ஏன் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வைண்டிங் டிசைன், அதுக்கப்புறம் நம்ம வைண்டிங் வந்து லைக் அதனுடைய மேக்னெட்டிக் சேச்சுரேஷன், இந்த மாதிரி நிறைய இன்இக்வாலிட்டிஸ் இருக்கும். அந்த இன்இக்வாலிட்டிஸை பொறுத்து ஸ்பேஸ் ஹார்மானிக்ஸ் இருக்குது. அதனுடைய ஃபார்முலா மாதிரி ஒன்று பார்த்தோம், என்னது 6k +or -1 அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் k = 1ன்னு போட்டால் நமக்கு என்னென்ன கிடைக்கும், 5th ஹார்மானிக்கும் 7th ஹார்மானிக்கும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம், 6k + 1 வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா
அந்த ஹார்மானிக் பாசிட்டிவ் ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று வந்து நெகட்டிவ் சீக்வன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அப்படிங்கிறதா 6k + 1னா பாசிட்டிவ் 6k - 1னா நெகட்டிவ் அப்படி கிடையாது. ஒன்று பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று நெகட்டிவ். அதாவது 5th ஹார்மானிக் வந்து பாசிட்டிவ் சீக்வன்ஸ் அப்படின்னா 7th ஹார்மானிக் வந்து நெகட்டிவ் சீக்வன்ஸ். இல்லை 5th ஹார்மானிக் வந்து நெகட்டிவ் சீக்வன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 7th ஹார்மானிக் வந்து என்னது பாசிட்டிவ் சீக்வன்ஸ். ஓகே, அடுத்தது ஸ்லாட் ஹார்மானிக். ஸ்லாட் ஹார்மானிக்ஸ் ஏன் அக்கர் ஆகுதுன்னு பார்க்குறோம். பிகாஸ் என்னோட ஸ்லாட்ஸ் எல்லாமே எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி இருக்க போகுது. இது என்னோட ரோட்டர், இது என்னோட ஸ்டேட்டர். ஓகேவா? இந்த இடத்துல என்னோட ரிலக்டன்ஸ் அதிகமாகவும், இந்த இடத்துல என்னோட ரிலக்டன்ஸ் கம்மியாகவும், இந்த இடத்துல ரிலக்டன்ஸ் அதிகமாகவும் இருக்க போது. இதுதான் ஸ்லாட்ஸ். ஸோ இப்போ இந்த ரிலக்டன்ஸ் வேரி ஆகிறதுனால அங்கே நமக்கு ஒரு ஹார்மானிக் வருது. அதை நம்ம மாடல் பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்லாட்ஸ் பெர் போல் ±1 அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ஸ்லாட் ஹார்மானிக் எப்படிலாம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். 2 மெத்தட் பார்த்தோம். ஒன்று வந்து என்னது ஸ்கியூவிங், அடுத்தது வந்து என்னது ஃப்ராக்ஷனல் ஸ்லாட் பைண்டிங் மூலமாக வந்து நம்ம ஸ்லாட் பைண்டிங்ஸை குறைக்கலாம், கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஓகேவா? அடுத்து தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் சொன்னேன். அதே மாதிரி நான் கிளாஸில் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், ஜென்ரலாக வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படிங்கிறது என்னது. இப்போ நம்ம சிங்க்ரனஸ் மிஷினை மாடல் பண்ணுற எப்படி மாடல் பண்ணோம். சிங்க்ரனஸ் மிஷின் தட் இஸ் EF, இங்கே ஜென்ரேட் ஆகக்கூடிய வோல்டேஜ். இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா XS, அப்புறம் ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் RA. இந்த டெர்மினலில் கிடைக்கிது பார்த்தீங்களா வோல்டேஜ், தட் இஸ் V. ஸோ இப்போ ஒரு வோல்டேஜ் ரெகுலேஷன் 0வாக இருக்குது அப்படின்னு என்ன மீனிங், இந்த இடத்துல எனக்கு எந்த ட்ராப்புமே இல்லை அப்படின்னு அர்த்தம். பட் வாட் இஸ் வோல்டேஜ் ரெகுலேஷன், எனக்கு ஜென்ரேட் ஆகிறது இவ்வளோ கிடைக்குது, பட் என்னோட டெர்மினலில் இவ்வளோ கிடைக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த XS அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தோட காம்பினேஷன், நாட் ஒன்லி சிங்க்ரனஸ் மிஷின். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சென்டிங் எண்ட் வந்து வேறு ஏதோ ஒரு ஊரில் இருக்குது, நீங்கள் ரிசீவிங் எண்ட் வேறு ஏதாவது ஒரு ஊரில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யணும், இந்த XSஓட ப்ளஸ் வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட இதையும் சேர்த்துக்கிறோம், XL அப்படிங்கிறதையும் சேர்த்துக்கிறோம். இது வந்து ஜஸ்ட் சிங்க்ரனஸ் மிஷினுக்கு மட்டும் இப்போதைக்கு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ E0 - V / V. இந்த E0 அப்படிங்கிறது என்னது இங்கே ஜென்ரேட் ஆகுறது. ஓகேவா? அல்லது வேறு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஓப்பன் சர்க்கியூட் EMF. எந்த லோடுமே கனெக்ட் பண்ணல. அதில் இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல நம்ம வோல்ட்மீட்டர் வச்சு நம்ம மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜ் தான் இங்கே கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி E0 வந்து நம்ம என்ன செஞ்சோம், ஃபேஸர் டயக்ராம் ட்ராப் பண்ணி அதில் வந்து E0 வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா V cos ∅ ± IA ² + V sin ∅ ± IX ² அப்படின்னு பார்த்தோம். நம்ம அங்கே ஜென்ரேட்டர் பார்க்குறப்ப என்ன மட்டும் சொல்லியிருந்திருப்பேன்னா V cos ∅ + IA RA அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். அதே மாதிரி sin ∅ வர இடத்துல என்ன சொன்னேன்னா லாகிங் பவர் ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ போட்டுக்கோங்க. இன்கேஸ் லீடிங்காக இருந்துச்சு அப்படின்னா சைனுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இந்த ± நான் கிளாஸில் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா நம்ம ஜென்ரேட்டர் பார்க்குறப்ப இங்கே ப்ளஸ்ன்னு போட்டாலே போதும். பட் இன்கேஸ் மோட்ரு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், இங்கே மைனஸ்ன்னு போடணும். ஸோ கன்ஃபியூஷன் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்படியே படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு சிங்க்ரனஸ் மோட்டரா ஆர் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரா அப்படின்னு பாருங்கள். சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இங்கே +or - இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல +or - இருக்குது, இங்கே ப்ளஸ் போட்டுருங்க. இன்கேஸ் மோட்டராக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இங்கே ஒரு மைனஸ் அண்ட் இங்கே ஒரு மைனஸ் போடுங்க. அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா லீடிங் பவர் ஃபேக்டரில் ஆப்ரேட் ஆகுதா ஆர் லாகிங் பவர் ஃபேக்டரில் ஆப்ரேட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். லீடிங் பவர் ஃபேக்டரில் ஆப்ரேட் ஆச்சு அப்படின்னா என்ன செய்யணும், ஜென்ரேட்டராக இருந்து லீடிங் பவர் ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா sin ∅ வந்து என்ன போட்டுறணும், மைனஸ்ன்னு போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.6 லீடிங்னு கொடுத்துட்டாங்க, ஜெனரேட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், இந்த இடத்துல ஜென்ரேட்டர்னா இங்கே ப்ளஸ் போட்டுருவீங்க, இங்கேயும் ப்ளஸ் போட்டுருவீங்க. லீடிங் கொடுத்துருக்காங்க, ஜெனரேட்டர், அப்போ லீடிங் ஜெனரேட்டர். அப்போ இங்கே என்ன செய்யணும், sin θக்கு மைனஸ்ன்னு போடணும். அப்போ V - sin θ 0.6 அப்படின்றத போடணும். V - 0.6 அப்படிங்கிறத போடணும். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுங்க. அப்படியே மோட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரும். மோட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீடிங்காக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ், லாகிங்காக இருந்தால் மைனஸ். ஓகே, ரைட். ஓகே, அடுத்தது வேறு என்ன நமக்கு தெரியணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 மெத்தடில் வோல்டேஜ் ரெகுலேஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம். ஒன்று வந்து என்னது EMF மெத்தட். அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம புக்ஸ்லாம் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 மெத்தட் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம பர்டிகுலராக யூஸ் பண்ணுறது EMF மெத்தட் மட்டும்தான் ப்ராப்ளம் சால்விங்கெல்லாம். ஸோ என்னென்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா EMF மெத்தட் இஸ் சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் மெத்தட், சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் மெத்தட். அதே மாதிரி ASA அப்படின்றது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் மெத்தட். ZPF அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜீரோ பவர் ஃபேக்டர் மெத்தட். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கோட்டியர் ட்ரையாங்கிள் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். MMF மெத்தட் அப்படின்றது ஆம்பியர் டர்ன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதனுடைய வோல்டேஜ் ரெகுலேஷன் இது ஏன் அப்படி இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னா
இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன் 3% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓரளவுக்கு அக்யூரேட்டான வேல்யூ கொடுக்குறது வந்து இது வந்து ரியல் வேல்யூ, ட்ரூ வேல்யூ. ஓகே, ஓரளவுக்கு ரிலேட்டிவாக கொடுக்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஎஸ்ஐ மெத்தட் தான். இப்போ இன்கேஸ் ஏஎஸ்ஐன்னு கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்த அக்யூரசி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இஜெட்பிஎஃப். இந்த இஎம்எஃப் மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப ஹை வேல்யூ கொடுக்கும். இப்போ 0. நம்ம இது வழியாக கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 3.5 அப்படின்ற மாதிரி கொடுக்கும். அதனால தான் நம்ம இது என்னென்னு சொல்கிறோம், பெசிமிஸ்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி எம்எம்எஃப் மெத்தட் அப்படின்றத ஆப்டிமிஸ்டிக் மெத்தட்னு சொல்கிறோம். இப்போ இதில் வழியாக கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா மேபி 2.8 அப்படின்ற மாதிரி கொடுக்கும், குறைச்சி காமிக்கும். ஓகேவா, வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து கம்மியாக காமிக்கும். அது வந்து என்னது, எம்எம்எஃப் மெத்தட். அப்படி கம்மியாக காமிக்கிறனால நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆப்டிமிஸ்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ரைட். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் மேபி எப்படி கேட்கலாம் அப்படின்னா 4 மெத்தடையும் கொடுத்துட்டு வோல்டேஜ் ரெகுலேஷன் வேல்யூஸ் படி அசெண்டிங் ஆர்டரில் இதை ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் என்ன தெரியணும், இஎம்எஃப் மெத்தட் வந்து அதிகமான வேல்யூ கொடுக்கும். அதுக்கு அடுத்தது ஏஎஸ்ஐ மெத்தட் அதை விட கம்மியான வேல்யூ பட் மோஸ்ட் அக்யூரேட் வேல்யூ கொடுக்கும். அதை விட கம்மியாக இஜெட்பிஎஃப் கொடுக்கும். அதை விட கம்மியாக எம்எம்எஃப் மெத்தட் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்து ஃபோர்த்து ஃபார்முலா பாருங்கள். ஃபைண்டிங் PF at which voltage regulation is equal to 0. இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லையுமே என்ன பார்த்தோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜ் ரெகுலேஷன் 0வாக இருக்கணும் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், IR cos phi minus IX sin phi should be equal to 0 அப்படின்றத பார்த்தோம். ஸோ அப்போ அதுலேருந்து ஃபையோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா tan inverse of R/X அப்படின்றத பார்த்தோம். இது எந்த பவர் ஃபேக்டரில் அக்கர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லீடிங் பவர் ஃபேக்டரில் அக்கர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து என்னது, லீடிங் பவர் ஃபேக்டரில் தான் வந்து என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன் 0வாக போகுது. வோல்டேஜ் ரெகுலேஷன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இட் will be something like this. இந்த மாதிரி இருக்கும். இது இந்த வேல்யூ தான் வந்து என்னென்னது மைனஸ் IZ டிவைடட் பை 2Vஆக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதை கால்குலேட் பண்ணியிருந்தோம். காஸ் இது நம்மளாம் போட்டு நம்ம என்ன செஞ்சுருந்தோம்னா நிறைய பண்ணியிருந்தோம் கிளாஸில். ஸோ காஸ் தீட்டா ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு மைனஸ், இந்த மைனஸ் தான் எதை சொல்லுது, லீடிங் அப்படிங்கிறத சொல்லுது. மைனஸ் IZS டிவைடட் பை 2V. அப்போ இது மைனஸ் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னா என்னது, இந்த தீட்டா ப்ளஸ் 5ஓட வேல்யூ வந்து எப்படி இருக்கணும், காஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால 90 டிகிரிஸ் மேலே இருந்துச்சுன்னா தான் காஸ் ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும் இல்லையா. ஸோ காஸ் ஃபங்க்ஷன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இதான காஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த 90 டிகிரிக்கு மேலே தான் வந்து நெகட்டிவ் வேல்யூ வருது. ஓகேவா, அப்போது இந்த 90 டிகிரிக்கு மேலே இருக்கணும். அந்த 5 அப்படிங்கிறது இம்பிடன்ஸ் ஆங்கிள், சாரி தீட்டான்றது இம்பிடன்ஸ் ஆங்கிள். இந்த 5 அப்படிங்கிறது வந்து என்னது, என்னோட லோடு பவர் ஃபேக்டர். அடுத்தது ஃபைண்டிங் இஜெட்எஸ் எக்ஸஸ் வென் E0 ISC ஆர் ஃபவுண்ட். அதாவது என்னென்னா நம்ம 2 டெஸ்ட்டு பார்த்தோம் சிங்க்ரனஸ் மிஷனில். நம்ம கிளாஸில் பார்த்தது 2 டெஸ்ட்டு. என்னென்ன டெஸ்ட்டு, ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் அப்படின்னு 2 பார்த்தோம். ஸோ ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸைட்டேஷனை கொடுத்துட்டு லோடு எதுவுமே கொடுக்காம அதனுடைய டெர்மினலில் மெக்கானிக்கல் இன்புட்டும் கொடுத்துட்டு டெர்மினல் எவ்வளோ வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறதா ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டு. அதுக்கான கர்வ் எப்படி ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணோம். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் லீனியராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேச்சுரேட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கடுத்தது ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டில் வந்து என்ன இருந்துச்சு, லீனியராக போயிட்டே இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் அதாவது ஐஎஃப் ரெண்டுக்குமே சேமாக இருக்கணும். அதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேவா, ஐஎஃப் ரெண்டுக்குமே சேமாக இருக்கிறப்ப திஸ் இஸ் E0 அண்ட் திஸ் இஸ் IISC. ஓகே, ஸோ E0 டிவைடட் பை ISC தான் வந்து என்னது, என்னோட சிங்க்ரனஸ் மிஷினோட இஜெட்எஸ். ஓகே, ஸோ அப்போ இஜெட்எஸ் அப்படிங்கிறது என்னது, ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் இன் OCC டெஸ்ட். ISC அப்படிங்கிறது SEC டெஸ்ட்டோட ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டு ப்ரொவைடட் IF should be சேம். இப்போ இன்கேஸ் ப்ராப்ளத்தில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த வேல்யூ ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, இந்த வேல்யூ வந்து வேறு வேல்யூ கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வேல்யூக்கு இந்த இடம்னா அப்போது இந்த பர்டிகுலர் ஐஎஃப்க்கு அதாவது E0 கரஸ்பாண்டிங்கான ஐஎஃப்ஐ வைக்கிறப்ப எனக்கு ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் எவ்வளோன்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். ஓகேவா, அதேமாதிரி இது ரெண்டுமே வந்து என்னது ஃபேஸ் வேல்யூஸ். ஏன் இது ஃபேஸ் வேல்யூ லைன் வேல்யூன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கனெக்ஷனாக இருந்தால் கரண்ட் வந்து சேமாக இருக்கும், பட் வந்து இது வோல்டேஜ் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா, அதனால் ரெண்டுமே ஃபேஸ் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இஜெட்எஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி RA வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருந்தோம், RA வந்து இப்போ இந்த மாதிரி சர்க்யூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன செஞ்சிருந்தோம், ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி கரண்ட்டை பாஸ் பண்ண வச்சு ஸோ V டிவைடட் பை I இஸ் ஈக்குவல் டு இதோட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அப்போ எனக்கு என்ன தெரியுது, R தெரியுது, அதுக்கப்புறம் Z தெரியுது. அதுலேருந்து நான் என்ன செஞ்சிடலாம், XSஐ கண்டுபிடிச்சிடலாம். வாட் XS இஸ் ஈக்குவல் டு வாட், XS இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ZS ஸ்கொயர் மைனஸ் RA ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ரைட். அடுத்தது SCR.
SCR அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் பார்த்தோம். SCR அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/XS. XS வந்து எதில் இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பெர் யூனிட்டில் இருக்கணும். SCRோட வேல்யூ எப்படி இருக்கணும்? ஹை வேல்யூவாக இருக்கணும். பிகாஸ் பேரலல் ஆப்ரேஷனாக இருக்கட்டும் ஒரு வோல்டேஜ் ரெகுலேஷன் மினிமமாக இருக்கட்டும், SCR ஹையாக இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் பாசிபிள். ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோ வந்து எப்படி இருக்கணும்? ஹையாக இருக்கணும். மேபி உங்களுக்கு கொஸ்டின் இப்படி கேட்கலாம், SCRோட வேல்யூ எப்படி இருக்கணும்? ஹை வேல்யூவாக இருக்கணுமா, லோவர் வேல்யூவாக இருக்கணுமா, ஜீரோவாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? SCR வேல்யூ ஷுட் பி ஹை. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் ரோட்டார் பார்த்தோம். ஒன்று வந்து என்னது சிலிண்ட்ரிக்கல் டைப் ரோட்டார், இன்னொன்று வந்து என்னது இந்த மாதிரி ப்ரொஜெக்டிங் போல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இதுதான் நம்ம என்னென்னு சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா சேலியன் போல் அப்படின்னு பார்த்தோம். இது ஸ்டேட்டார், இது ரோட்டார், இது ஸ்டேட்டார், இது ரோட்டார். இது வந்து என்னது சேலியன் போல், இது வந்து என்னது சிலிண்ட்ரிக்கல் போல் அப்படின்னு சொன்னோம். இது வந்து ப்ரொஜெக்டிங் போல், இது நான் ப்ரொஜெக்டிங் போல் அப்படின்னு சொன்னோம். ஸோ சேலியன் போலாக இருந்துச்சு அப்படின்னா இன்டர்னல் பவர் ஃபேக்டருக்கும் லோட் ஆங்கிளுக்கும் அண்ட் தென் லோட் பவர் ஃபேக்டர் ஆங்கிளுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இதிலேருந்து அந்த ஃபேஸர் டயக்ராம்லேருந்து ட்ரா பண்ணியிருந்தோம். ஓகேவா. வேறு சோர்ஸஸில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி இந்த டேபிள் காலம் கொடுத்துருக்கேன். ஜென்ரேட்டராக இருந்து லேகிங்கில் ஆப்ரேட் ஆச்சு அப்படின்னா சை தட் இஸ் இன்டர்னல் பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 5 + டெல். டெல்லுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லோட் ஆங்கிள் அண்ட் தென் 5 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் மை லோட் பவர் ஃபேக்டர் ஆங்கிள். ஓகே. அதே மாதிரி ஜென்ரேட்டர் லீடிங்கில் ஆப்ரேட் ஆச்சு அப்படின்னா சை இஸ் ஈக்குவல் டு 5 - டெல். அதே மாதிரி மோட்டார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேகிங், அதாவது இதுவும் சேமாக இருக்கும், இதுவும் சேமாக இருக்கும். ஓகேவா. ஓகே. அடுத்தது 2 ஃபார்முலா பார்த்தோம். ஒன்று வந்து என்னது XD, அடுத்தது வந்து XQ. XD அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரேச்சர். அதே மாதிரி Q அப்படிங்கிறது என்ன, Tன்றது டைரக்ட் ஆக்சிஸ், Q அப்படிங்கிறது குவாட்ரேச்சர் ஆக்சிஸ். அதாவது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் மை D ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் மை குவாட்ரேச்சர் ஆக்சிஸ். ஓகேவா. ஸோ ID இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா IA இன்ட்டு சைன் சை, IQ இஸ் ஈக்குவல் டு IA இன்ட்டு காஸ் சை. அதே மாதிரி இந்த 2 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. tan del இஸ் ஈக்குவல் டு IXQ cos phi டிவைடட் பை V ப்ளஸ் ஆர் மைனஸ் IXQ sin phi. அதே மாதிரி tan psi இஸ் ஈக்குவல் டு V sin phi ப்ளஸ் ஆர் மைனஸ் IAXQ, இது A கிடையாது XQ டிவைடட் பை V cos phi IARA. ஓகேவா. ஸோ இதில் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு கன்ஃபியூஷன் வரும், எந்த இடத்துல ப்ளஸ் போடணும் எந்த இடத்துல மைனஸ் வரும் அப்படின்னு. ஜெனரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸு, மோட்டராக இருந்தால் மைனஸ். அதே மாதிரி இந்த இந்த 5ஓட வேல்யூ எப்படி இருக்கணும், லேகிங்காக இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸு, லீடிங்காக இருந்துச்சுன்னா மைனஸ். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஜென்ரேட்டராக இருந்தால் வந்து ஒரு கேஸும் அண்ட் தென் மோட்டராக இருந்துச்சு அப்படின்னா அந்த 5க்கு சொல்கிறேன் வேறு கேஸ் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி இந்த இடத்துல சிம்பிளாக எழுதியிருக்கேன் பாருங்கள். அந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் கண்டுபிடிக்கிறப்ப மட்டும்தான் வந்து என்னது இந்த 5க்குமே 2 கேஸ், ஜென்ரேட்டராக இருந்தால் என்ன, மோட்டர்னா என்ன அப்படின்னு. பட் இந்த இடத்துல அப்படி கிடையாது. ஓகேவா. சரி. அதாவது 5ன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா லேகிங்காக லீடிங்கான்னு பார்த்துட்டு லேகாக இருந்துச்சு அப்படின்னா மோட்டராக இருந்தாலும் சரி ஜென்ரேட்டராக இருந்தாலும் சரி ப்ளஸ் போட்டுருங்க. ஓகே. அடுத்து 7th ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வென் சிங்க்ரனஸ் மோட்டார் இஸ் யூஸ்ட் டு இம்ப்ரூவ் பவர் ஃபேக்டர் ஆஃப் த லோட் ஃபைண்டிங் இட்ஸ் KVA அண்ட் பவர் ஃபேக்டர் ஆஃப் சிங்க்ரனஸ் மோட்டார். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு இந்த சைடில் ஒரு லோடு இருக்குது, இந்த இடத்துல ஒரு லோடு இருக்குது. இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இது இண்டக்டிவ் லோடு. ஓகேவா. இந்த இடத்துல நான் என்ன செய்வேன் அப்படின்னா ஒரு சிங்க்ரனஸ் மிஷின் போட்டு ஓவரால் பவர் ஃபேக்டர் வந்து என்ன செய்ய போகிறேன், இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். அப்போ இந்த சிங்க்ரனஸ் மிஷினோட இந்த சிங்க்ரனஸ் மோட்டரோட பவர் ஃபேக்டர் என்ன, அதுக்கப்புறம் வந்து அதனுடைய KVA என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதை நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்குறப்ப பார்க்கலாம். என்ன இருக்கணும், டோட்டல் பவர் இஸ் ஈக்குவல் டு P1 அப்படிங்கிறது இந்த லோடோட இந்த லோடோட ஆக்டிவ் பவர். P2 அப்படிங்கிறது இந்த சிங்க்ரனஸ் மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய ஆக்டிவ் பவர். Q அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரியாக்டிவ் பவர். Q2 அப்படிங்கிறது இதனோட ரியாக்டிவ் பவர். ஏன் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து மைனஸ் தான் போடுவோம். ஏன்னா பிகாஸ் சிங்க்ரனஸ் மிஷின் வந்து எதில் ஆப்ரேட் ஆகணும், சிங்க்ரனஸ் மோட்டர் எதில் ஆப்ரேட் ஆகணும்னா லீடிங் பவர் ஃபேக்டரில் ஆப்ரேட் ஆகணும். அப்போ தான் இந்த லீடிங் இந்த இடத்துல லேகிங் இருக்குது, ரெண்டும் காம்பன்சேட் ஆகி நமக்கு பவர் ஃபேக்டர் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகி கிடைக்கும். ரைட்டா. அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம், மைனஸில் தான் யூஸ் பண்ண போகிறோம். மேபி கொஸ்டின் வந்து இப்போ சிங்க்ரனஸ் மிஷின் வந்து லேகிங்கில் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், ப்ளஸ் போடணும். ஓகேவா. ரைட். அடுத்து S2 அப்படிங்கிறது என்னது, சிங்க்ரனஸ் மோட்டரோட KVA ரேட்டிங். S2 என்னது P2² + Q2².
ஓகே cos phi 2 is equal to P2 divided by S2. இதெல்லாம் நமக்கு பவர் ஃபேக்டர் இதில் இருந்து தெரியும், பவர் ஃபேக்டரோட பேசிக் சர்க்யூட் தியரிலேருந்து வரக்கூடிய டெஃபினேஷன்லேருந்தே தெரியும். அடுத்து 8th வந்து பாருங்கள் பவர் ஆங்கிள் ஈக்குவேஷன். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது நமக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டத்தில் ஸ்டெபிலிட்டி கான்செப்ட் படிக்கிறப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜென்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா P out is equal to V into E divided by Z cos theta minus del minus VT square divided by ZS cos phi. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெசிஸ்டன்ஸையும் கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸையும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். பட் ஜென்ரலாக வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ரைட். அப்போ அந்த RA அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிடலாம், நெக்லெக்ட் பண்ணலாம். அப்படி நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிரும். நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தீட்டோட வேல்யூ வந்து என்ன ஆயிரும், 19 ஆயிரும். cos 90 minus del is equal to sin del அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த sin del இங்கே வந்துருச்சு. இதில் RA போச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன மட்டும்தான் இருக்குது, XS மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, இது வந்து என்னது RA இக்னோராக இருக்கக்கூடிய கண்டிஷனில். ரைட். அடுத்தது கியூபும் அதே மாதிரி தான். இது ஒரிஜினல் ஃபார்முலா RAவை கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் RA வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா EV டிவைடட் பை எக்ஸ் காஸ் டெல் மைனஸ் VT ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா VT டிவைடட் பை எக்ஸ்எஸ்ஸை காமனாக எடுத்தோம் அப்படின்னா E காஸ் டெல் மைனஸ் V அப்படின்னு இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம ஓவர் எக்ஸைட்டடா ஆர் அண்டர் எக்ஸைட்டடா ஆர் நார்மலி எக்ஸைட்டடான்னு சொல்கிறோம். நார்மலி எக்ஸைட்டட் கண்டிஷன் ஆச்சுன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். இப்போ இன்கேஸ் இதோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சு, அப்போ இது வந்து எக்ஸைட்டேஷன், இந்த எக்ஸைட்டேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஓவர் எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதனுடைய வேல்யூ வந்து கிரிட்டிக்கல் வேல்யூ விட கம்மியாக இருந்துச்சு, நார்மல் வேல்யூ விட கம்மியாக இருந்துச்சுன்னா அண்டர் எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ சிங்க்ரனஸ் மெஷின் வந்து சிங்க்ரனஸ் மோட்டராக இருந்துச்சு அப்படின்னா ஓவர் எக்ஸைட்டட் கண்டிஷனில் லீடிங் பவர் ஃபேக்டர்லையும் அண்டர் எக்ஸைட்டடாக இருந்துச்சு அப்படின்னா லேகிங் பவர் ஃபேக்டர்லையும் ஆப்ரேட் ஆகுது. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்தது. ஸோ இப்போ நமக்கு வந்து 4 கேஸ் இருக்குது. ஜென்ரேட்டர் வந்து ஓவர் எக்ஸைட்டட் ஆச்சுன்னா என்ன ஆகுது, அண்டர் எக்ஸைட்டட் ஆச்சுன்னா என்ன ஆகுது, அதே மாதிரி மோட்டர் வந்து ஓவர் எக்ஸைட்டேஷனில் எப்படி ஆக்ட் ஆகுது, அண்டர் எக்ஸைட்டடில் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். மேபி இது பேசிக் இன்ஜினியரிங் கொஸ்டினில் கூட கேட்கலாம். பேசிக் இன்ஜினியரிங்கில் அந்த 3 மார்க்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தீங்களா, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில், அதில் கூட இந்த கொஸ்டின் வரலாம். ஸோ இந்த டேப்லெட் காலத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜெனரேட்டர் அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, டெலிவர் என்ன, பிகாஸ் ஜென்ரேட்டர் அப்படின்னாலே இந்த என்னது பவரை டெலிவர் பண்ண போகுதுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து மோட்டர் அப்படின்னா வந்து என்னது, அப்சர்வ் அப்படின்னு அர்த்தம். இட் அப்சர்வ்ஸ், ரைட்டா, அப்சர்வ்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது ஜென்ரேட்டர் வந்து ஓவர் எக்ஸைட்டட் கண்டிஷனில் லேகிங் VAR-ஐ சப்ளை பண்ணுது. ஓகேவா, அதே மாதிரி அண்டர் எக்ஸைட்டட் கண்டிஷனில் வந்து லீடிங் VAR-ஐ வந்து சப்ளை பண்ணுது. மேபி இது எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா டெலிவர் லீடிங் VAR அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம், அப்சர்வ்ஸ் லேகிங் VAR அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டேப்லெட் காலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க மாதிரி மாற்றி எழுதிக்கங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் டெலிவர் லீடிங் அப்படின்றத நீங்கள் எழுதிட்டு, இப்போ இன்கேஸ் அப்சர்வ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்சர்வேஷனில் கொடுத்தாங்க அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷனில் கொடுத்தாங்க அப்படின்னா இட் அப்சார்ப்ஸ் லீடிங் லேகிங் VAR அப்படின்னு எழுதி தெரிஞ்சிருந்துருக்கணும். ஓகேவா, ரைட். அடுத்தது பவர் டெவலப்டு தான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பவர் டெலிவர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டேர்ம் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பவர் டியூ டு ஃபீல்டு எக்ஸைட்டேஷன், இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலக்டன்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so 3EV divided by XD sin del plus 3V square divided by 2 1 by X cube minus 1 by XD sin 2 del. இப்போது ஒரு கேட்டில் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரிலக்டன்ஸ் பவர் மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா டெல்லோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா இது என்னது 1. this term should be equal to 1. so 2 del is equal to 90 degree. so டெல்லோட வேல்யூ should be equal to 45 degree. ஓகேவா, ரைட். இப்போ இன்கேஸ் வந்து என்னோட ஃபீல்டு எக்ஸைட்டேஷன் மூலமாக கிடைக்கிற பவர் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா டெல்லோட வேல்யூ வந்து எவ்வளவு, 90 டிகிரி. பட் நம்ம ஆக்சுவலாக டெல்லோட வேல்யூ வந்து 30 to 45 டிகிரியில் தான் ஆப்ரேட் பண்ணுவோம். எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பாருங்கள். அடுத்தது ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், 3-phase 10-pole star connected alternator runs at 600 RPM. It has 120 slots with 8 conductor per slot. The slot harmonic may be in the order. Slot harmonic என்ன ஃபார்முலா, slot harmonic 2s by p plus or minus 1. slot அப்படின்ற sன்றது என்னது, ஸ்லாட். டோட்டல் எத்தனை ஸ்லாட்ஸ் இருக்குது, 120 ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ 2 into 120 divided by number of poles வந்து எவ்வளவு, 10 poles. ஸோ 10 plus or minus 1. ஸோ அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் சம்திங் 23, 25. ஸோ ஆப்ஷன் டி, ரைட்டா. அடுத்த ப்ராப்ளம், 2 alternators each having 4% speed regulation are working in parallel. Alternator 1 is rated for 12 megawatt, alternator 2 is rated for 8 megawatt. When the total load is 10 megawatt, the load shared by alternator 1 and alternator 2 would be dash.
ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்பீட் ரெகுலேஷன் வந்து 4% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதான் ஸ்பீட் ரெகுலேஷன் அப்படின்னா நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ எந்த லோடுமே கொடுக்கல அப்படின்னா ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் லோடை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பீட் ரெகுலேஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்பீட் ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் லோடில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா டோட்டலை விட இப்போ 96% தான் வந்து எனக்கு என்ன ஆக போகுது, ஃபைனல் ஸ்பீடில் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 RPM நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ அந்த மாதிரி அதாவது நோ லோடில் 1000 RPM ரொட்டேட் ஆகுது அப்படின்னா ஃபுல் லோடை நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்போது எனக்கு எவ்வளோத்தில் ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 960 RPMல ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே ரைட். இப்போ இது வந்து என்னது பேரலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அல்டர்னேட்டர் 1ம் அல்டர்னேட்டர் 2ம். அல்டர்னேட்டர் 1ஓட ரேட்டிங் வந்து 12 மெகாவாட், அல்டர்னேட்டர் 2ஓட ரேட்டிங் வந்து 8 மெகாவாட். இப்போ டோட்டல் என்னோட லோடு வந்து 10 மெகாவாட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அல்டர்னேட்டர் 1 எவ்வளோ லோட ஷேர் பண்ணும், அல்டர்னேட்டர் 2 வந்து எவ்வளோ லோட ஷேர் பண்ணும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ ஜென்ரலாக இது பவர் சிஸ்டத்தில் நம்ம சால்வ் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இப்போ பவர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இந்த ப்ராப்ளம் நான் இதில் சொல்லலை. பவர் சிஸ்டத்தில் நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னா இந்த எக்ஸாக்சிஸ் வந்து பவர் அப்படின்றதுக்கும் இதை வந்து ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதுக்கும் நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அலக்கெட்டில் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு போட்டுக்கலாம், அல்லது ஸ்பீட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து லோடு இந்த மாதிரி இருக்குது, லோடு இன்க்ரீஸ் ஆக ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து இந்த ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் பவரில் வந்து எனக்கு இதாக போகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் பவரில் வந்து ஃப்ரீக்வன்சியில் வந்து எவ்வளோ பவர் எனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா லைக் ட்ரையாங்குலர் ஈக்குவாலிட்டிஸை பயன்படுத்தி நான் என்ன செய்யணும்னா அதை சால்வ் பண்ணணும். பட் நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் கேளுங்க. ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்பீட் ரெகுலேஷன் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பவர் சிஸ்டத்தில் சொல்கிறப்ப இன்னும் டீட்டெயிலாக அந்த ப்ராப்ளத்தை சொல்கிறேன். பட் இப்போதைக்கு என்ன ஞாபகம் வச்சுங்க, ஸ்பீட் ரெகுலேஷன் ரெண்டு அல்டர்னேட்டர் 1க்கும் சரி அல்டர்னேட்டர் 2க்கும் சரி காமனாக இருந்துச்சு அப்படின்னா 4% தான் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த லோட் ஷேரிங் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், இதோட ரேட்டிங்கை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து பாருங்கள், இது 12 மெகாவாட், இது வந்து 8 மெகாவாட், ரெண்டுக்குமே சேம் ஸ்பீட் ரெகுலேஷன். அப்போ 10 மெகாவாட் எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கிற போது இது 12, இது வந்து 8, அப்போது 3, இது வந்து என்னது 2. ஸோ இதில் 3 பார்ட்ஸ் வந்து எதுலேருந்து வரப்போகுதுன்னா இந்த 12 மெகாவாட்லேருந்து. அப்போது 10 அந்த மாதிரி 3:2 அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா எப்படி 6, 4. that is the answer. ஆர் நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னா அல்டர்னேட்டர் 1 is equal to 12 divided by total into load, okay, which is equal to 6 megawatt. அல்டர்னேட்டர் 2க்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 divided by 12 plus 8. 8ன்றது அல்டர்னேட்டர் 2ஓட ரேட்டிங், இந்த இது வந்து என்னது டோட்டல் ரேட்டிங் இன்ட்டு இது என்னோட லோடு, which is equal to 4 megawatt. ஸோ 6,4 அப்படின்றதான் வந்து என்னது என்னோட ஆன்சர். ரைட்டா? அடுத்து தேர்டு. So third problem, for a salient pole alternator XT is equal to 1.0 per unit, XD வந்து 0.6 per unit, load angle at full load பவர் ஃபேக்டர் வந்து 0.8 லேகிங் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா லோட் ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க, தட் இஸ் டெல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ we need to find டெல் கேட்டிருக்காங்க. டெல் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். பட் டெல்ல ரிலேட் டெல் அண்ட் XT XQ இதெல்லாம் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா வந்து என்னது, ரெண்டு ஃபார்முலா பார்த்தோம். ஒன்று tan del is equal to அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அது மாதிரி tan psi is equal to என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள் tan psi அதை யூஸ் பண்ணலாம். tan psi is equal to V sin phi, இது ஜெனரேட்டர் இல்லையா, அப்போ ப்ளஸ்னே போட்டுக்கலாம். IA XQ டிவைடட் பை V cos phi ப்ளஸ் IA RA. ஓகேவா? ஸோ ஆர்ஏயோட வேல்யூ எதுவும் கொடுத்துருக்காங்களா? ஆர்ஏ எதுவும் கொடுக்கல, தட் இஸ் நெக்லிஜிபிள் வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ விட்டுருங்க. ஸோ இப்போ V என்ன கொடுத்துருக்காங்கன்னா V வந்து ரேட்டட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேட்டட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம என்ன எடுத்துக்கணும், 1 per unit அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் 1. sin ஃபையோட வேல்யூ வந்து எவ்வளவு 0.6. ஏன்னா பிகாஸ் காஸ் 0.8 அப்படின்னா பவர் ஃபேக்டர் வந்து என்னது பவர் ஃபேக்டர் அப்படின்னா காஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு 0.8 அப்படின்னா sin ஃபையோட வேல்யூ வந்து எவ்வளவு 0.6. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ப்ளஸ் இது ரேட்டட் வேல்யூஸ் தட் இஸ் 1. XQவோட வேல்யூ எவ்வளவு 0.6 டிவைடட் பை 1 into 0.8 ப்ளஸ் 0. ஓகேவா? இது சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 1.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ tan psi is equal to 1.5. அப்போ psiயோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 56.3. ஓகே, ஸோ அப்போ psiயோட வேல்யூ வந்து எவ்வளவு 56.3. இப்போ நமக்கு வேறு என்ன தெரியும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். காஸ்
phi is equal to 0.8. இது ரொம்ப முக்கியமான வேல்யூ. cos phi is equal to 0.8 அப்படின்னா phi is equal to எவ்வளோ வரும், 36 சம்திங் வரும், 36.8 அப்படின்னு வரும். ஸோ அப்போது psi அப்படின்றது ஜென்ரேட்டராக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஜென்ரேட்டர் லேகிங் பவர் ஃபேக்டரில் ஆப்ரேட் ஆச்சு அப்படின்னா psi is equal to என்னது phi ப்ளஸ் டெல். ஓகேவா, அப்போ டெல் is equal to என்னது psi மைனஸ் டெல் which is equal to 56.3 minus 36.8 which is equal to 19 something வரும். ஓகேவா, 19 டிகிரி வரும். இதான் வந்து என்னது என்னோட லோட் ஆங்கிள் ஆர் டார்க் ஆங்கிள் அப்படின்னு சொல்லணும். ஓகே ரைட். அடுத்தது ஃபோர்த் ஒன். A factory has full total load of 1800 kilowatt at a power factor of 0.6 lagging. If it is desired to improve the factory's power factor to 0.95 lag with the help of a synchronous motor, then KVA rating of the synchronous motor is dash. ஓகேவா, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் இல்லை, நம்ம சர்க்யூட் தியரியில் இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருந்திருப்போம், அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்னது, திஸ் இஸ் 1800, இது என்னோட P, தட் இஸ் ஆக்டிவ் பவர். இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா VAR, தட் இஸ் ரியாக்டிவ் பவர். இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மை அப்பேரண்ட் பவர். இது எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, பவர் ஃபேக்டர் ஆங்கிள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, cos phi is equal to cos phi is equal to எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 0.6ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ phi is equal to cos inverse of 0.6. அதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 53.13 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு, 53.13. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா பவர் ஃபேக்டரை வந்து 0.95க்கு என்ன செய்ய போகிறாங்க, இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா cos phi is equal to, இது வந்து phi 1 அப்படின்னு வச்சுக்கோங்க, இது phi 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. cos phi is equal to வந்து எவ்வளவு, 0.95. ஓகே, அப்போ phi 2ஓட வேல்யூ cos inverse of 0.95 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 18.19 அப்படின்னு கிடைக்கும். ஸோ phi 2ஓட வேல்யூ வந்து 18 டிகிரி. ஓகேவா, ஒரு செகண்ட் நான் கலர் மாற்றிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் இது phi 2ஓட வேல்யூ வந்து எவ்வளவு, இந்த phi 2ஓட வேல்யூ வந்து 18.9 டிகிரி, 18.19 டிகிரி. ஓகேவா, அதே மாதிரி கொஸ்டினில் ஒரு சின்ன சேஞ்சு, இது வந்து KVAR. ஓகேவா, இது வந்து ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த வேல்யூ தான் கேட்குறாங்க. ஓகேவா, இந்த பர்டிகுலர் வேல்யூ தான் கேட்குறாங்க. திஸ் இஸ் மை காம்பன்சேட்டட் ரியாக்டிவ் பவர். இது வந்து என்னது டோட்டல் முதல்ல சிங்க்ரனஸ் மிஷின் வர்றதுக்கு முன்னாடி இவ வந்ததுக்கப்புறம் இவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்கு. ஓகேவா, அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து எது சப்ளை பண்ணுது, என்னோட சிங்க்ரனஸ் மோட்டர் சப்ளை பண்ணுது. இந்த வேல்யூ தான் கேட்குறாங்க. அதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, இது சேம் தான். ஓகேவா, அப்போ அதில் வந்து இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ இந்த வேல்யூக்கு என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா tan phi 2 is equal to என்னது this value divided by this value. அப்போ அந்த வேல்யூ வந்து எவ்வளவு, xன்னு வச்சுக்கோங்க, divided by 1800. அதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க, phi 2ஓட வேல்யூ தெரியும், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா x is equal to 1800 into tan 18.19. ஓகேவா, ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னா 591. So this is 591.63. ஓகே, அதே மாதிரி எனக்கு டோட்டல் வேல்யூ வேணும், ரைட்டா, இந்த டோட்டல் வேல்யூ வேணும். டோட்டல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னது, அதே மாதிரி tan 51 இஸ் ஈக்குவல் டு என்னது, டோட்டல் வேல்யூ வந்து yன்னு வச்சுக்கோங்க, y டிவைடட் பை 1800. இதில் வந்து கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2400. இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ எவ்வளோ தெரியும், இந்த வேல்யூ வந்து 2400, இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து 591. அப்போ இந்த வேல்யூ எனக்கு வேணும், நான் என்ன செய்யலாம், திஸ் மைனஸ் திஸ்ன்னு போட்டால் அந்த வேல்யூ கிடச்சிருமா. ஸோ தட் இஸ் 2400 minus 591. ஆன்சர் இஸ் 1808 kVA. ஓகேவா, ஸோ அப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் நிறைய இருக்குது. என்னது, சிங்க்ரனஸ் மெஷின் வந்து
லீடிங் பவர் ஃபேக்டரில் ஆப்ரேட் ஆகிறப்ப சிங்க்ரனஸ் மிஷின் வந்து லீடிங் பவர் ஃபேக்டரில் ஆப்ரேட் ஆகிறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி லேகிங் பவர் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து என்ன ஆகுது, அந்த பவர் ஃபேக்டர் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. எவ்வளோ தூரத்துக்கு இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து 2400 அந்த கேவிஏஆரில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ எனக்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. ஆக்சுவலாக நான் பவர் டயக்ராம் ட்ரா பண்ணுறப்ப லீடிங் பவர் ஃபேக்டர்னா இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் ரைட்டா. நான் புரியறதுக்காக இந்த ஒரு சிங்கிள் டயக்ராம்லாம் புரியறதுக்காக இந்த இது மைனஸ் இதுன்னு சொல்கிறதுக்காக இதை போட்டிருக்கேன், இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா. ஸோ அப்போ என்னது 2400 எவ்வளோ கம்மியாகிடுச்சு, 591 கேவிஆர் வந்து கம்மியாகி இப்போ எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1808. ஓகேவா. அதாவது என்னது என்னோட சிங்க்ரனஸ் கண்டென்சரோட ரேட்டிங். ஓகே, அதாவது ஒன்றும் இல்லை 2400 1808 வரைக்கும் கம்மியாகி எனக்கு ஃபைனலாக கிடைக்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 591. அப்போ டோட்டலாக வந்து இப்போ அந்த டோட்டல் சிஸ்டத்தோட ரியாக்டிவ் பவர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லணும், 591. ஓகேவா. சிங்க்ரனஸ் மோட்டரோட ரேட்டிங் கேட்டால் என்ன சொல்லணும், 1808. ஓகே, அடுத்த ப்ராப்ளம். An industrial system has a load of 100 kVA at 0.6 power factor lagging. A synchronous motor is added to system to improve the power factor. The synchronous motor is operating at 10 kilowatt and 0.5 power factor leading. ஓகேவா. The overall power factor of the system is, இது நான் ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா சொல்கிறப்பே சொன்னேன். What is total power? Total power is equal to P1 plus P2. ஓகேவா. P1 வந்து எவ்வளவு அதை நீங்கள் கண்டுபிடிங்க. P1ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். லோடோட வந்து என்னது 100 kVA, இது லேகிங் பவர் ஃபேக்டரில் ஆப்ரேட் ஆகுது. வாட் இஸ் தட், எஸ்ஸுக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன் வந்து என்னது, எஸ் cos 5 is equal to P. அப்போ வந்து என்னது 100 into 0.6 is equal to எவ்வளவு 600. ஓகேவா. அப்போ 600 இந்த வேல்யூ வந்து எவ்வளவு 600 ப்ளஸ் P2ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 கிலோவாட்டில் ஆப்ரேட் ஆகுது. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் 10 கிலோவாட். இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன். 600 வராது, 60 வரும். பிகாஸ் 0.6 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 60 வரும். ஓகேவா. ஸோ அப்போ இது வந்து 60, இது வந்து 10 kVA ரைட்டா. இது வந்து அப்போ டோட்டல் பவர் வந்து எவ்வளவு, ஆக்டிவ் பவர் ஆஃப்டர் டோட்டல் சிஸ்டம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 60 + 10. ஓகே. அதே மாதிரி Q is equal to எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா Q1 minus Q2. ஓகே, பிகாஸ் லீடிங் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் மைனஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகே. அதே மாதிரி அப்போ அதுலேருந்து Q1 எவ்வளவு, Q1 கண்டுபிடிக்கலாமா, Q1 கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் Q2 கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா cos 5 is equal to என்னது P2 divided by S2. ஆக்சுவலாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the overall power factor of the system. அப்போ overall power factor அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா P/S கண்டுபிடிக்கணும். P2/S2 அப்படிங்கிறது என்னது, சிங்க்ரனஸ் மோட்டரோட பவர் ஃபேக்டர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஓவரால் சிஸ்டம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஆக்டிவ் பவர் டிவைடட் பை டோட்டல் கேவிஏ. அதை கண்டுபிடிச்சு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். ஓகே. அடுத்தது 6th ப்ராப்ளம். ஸோ இதை பாருங்கள். Synchronous generator with a synchronous reactance of 1.3 per unit is connected to infinite bus whose voltage is 1 per unit through one equivalent reactance of 0.2 per unit for a maximum output of 1.2 per unit. The alternator EMF must be dash. இப்போ நமக்கு என்ன தெரியும், பவர் இஸ் ஈக்குவல் டு அல்டர்னேட்டர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய பவர் இஸ் ஈக்குவல் டு EV டிவைடட் பை எக்ஸ் சைன் டெல் அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்து மேக்ஸிமம் அப்படின்றது என்னது, இந்த வேல்யூ தான் மேக்ஸிமம். அப்போ டெல்லோட வேல்யூ எப்படி இருக்கணும், 90 டிகிரின்னு இருக்கணும். ஸோ Pmax இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, Pmax இஸ் ஈக்குவல் டு E into V டிவைடட் பை எக்ஸ் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நமக்கு Pmax என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா Pmax இஸ் ஈக்குவல் டு 1.2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மேக்ஸிமம் அவுட்புட் வந்து எவ்வளவு 1.2, அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 1.2 இஸ் ஈக்குவல் டு E into V டிவைடட் பை வியோட வேல்யூ வந்து என்னது 1 per unitன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது வேறு என்ன தெரியும்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் வந்து 0.3, அதுக்கப்புறம் இன்ஃபைனட் பஸ்ஸோட ரியாக்டன்ஸ் வந்து 0.2, ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1.5 அப்படின்னு வரும். ஸோ அப்போ அந்த 1.5 இங்கே போடலாமா. ஸோ 1.5 அப்படிங்கிறத போடலாம். ஸோ அதுலேருந்து ஈயோட வேல்யூ கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா E வேல்யூ சுட் பி 1.5 divided by 1.2, that is equal to 1.5 into
1.2, that is equal to 1.8 per unit. Okay, this is the answer. E is equal to 1.8 per unit. At the 7th problem. The effective resistance of 3-phase star connected 50 Hz 2200 volt synchronous generator is 0.5 ohm per phase. On short circuit, the field current is 40 ampere, gives the full load current of 200 ampere. அப்போ full load current வந்து எவ்வளவு 200 ampere. அதுக்கப்புறம் வந்து full load voltage வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்க, சாரி E0 ஓட வேல்யூ வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படினா 2200. ஓகே, the EMF line to line வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படினா 1100 voltage is produced on open circuit with the same excitation. The generator at full load for the voltage regulation கேட்றாங்க. ஓகேவா, the voltage regulation at full load for 0.8 power factor lag is actually 0. நமக்கு என்ன தெரியும், voltage regulation னா என்னது, percentage voltage regulation is equal to E minus V divided by V into 100 அப்படின்னு தெரியும். அப்போ E is equal to என்னது, E is equal to V cos phi plus இது ஜெனரேட்டர் இல்லையா, ஜெனரேட்டர்னா ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம் I into R. ஓகேவா, the whole square plus V sin phi. அதே மாதிரி இதில் தான் ஆப்ரேட் ஆகுது, லாகிங்கில் தான் ஆப்ரேட் ஆகுது. லாகிங்னா வந்து ஜெனரேட்டர் பொறுத்த வரைக்கும் என்னது ப்ளஸ் I x the whole square. ஓகேவா, இதுக்கு ரூட் எடுக்கணும். ஓகே, அதே மாதிரி இந்த வியோட வேல்யூவில் எதில் போடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எதில் போடணும், லைன் வேல்யூஸில் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இஎம்எஃபோட வேல்யூ எதில் கொடுத்துருக்காங்க, லைன் வேல்யூஸில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன செய்யணும், ஃபேஸ் வேல்யூக்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2200 கொடுத்துருந்தாங்களா, அதான் என்னோட ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் இல்லையா, சரி என்னோட டெர்மினல் வோல்டேஜ் வந்து எவ்வளவு 2200. அப்போ அது ஃபேஸ் வேல்யூ, இங்கே போடுற வேல்யூ எல்லாமே என்ன வேல்யூவாக இருக்கணும், ஃபேஸ் வேல்யூவாக இருக்கணும். ஸோ அப்போது 2200 divided by √3, that is my VPH, that is equal to எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1270 voltage. ஓகேவா, இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து செகண்ட் நமக்கு என்ன தெரியணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன தெரியணும், cos phi-யோட வேல்யூ தெரியணும். cos phi is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து sin phi-யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா, sin phi-யோட வேல்யூ வந்து 0.6. ஓகேவா, அதே மாதிரி கரண்ட் ஐயோட வேல்யூ வந்து எவ்வளவு, கரண்ட் ஐயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 200 கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இருப்பாங்க. ஃபுல் லோடு கரண்ட் வந்து எவ்வளவு 200 ஆம்பியர். ஓகே, ஸோ கரண்டோட வேல்யூ தெரியும், தட் இஸ் I is equal to 200 ஆம்பியர். வேறு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் தெரியும், எக்ஸோட வேல்யூ கொடுக்கல, பட் ஆரியோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா, ஆரியோட வேல்யூ எவ்வளவு, R is equal to எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 0.5 கொடுத்துருக்காங்களா, எஸ் 0.5, தட் இஸ் 0.5 ஓம். அதுலேருந்து நான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ZS கண்டுபிடிக்கணும், ரைட்டா. இப்போ ZS எப்படி கண்டுபிடிக்கிறது, ZS is equal to என்னது, E0 divided by ISC for IF is equal to சேமாக இருக்கிறப்ப அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுதான், 1100 voltage is produced on open circuit voltage. அப்போ அங்கே என்ன பண்ணணும், E0க்கு பதிலாக 1100 போடணும். பட் ஃபேஸ் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ஃபேஸ் வேல்யூ கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா லைன் டு லைன் வேல்யூ வந்து 1100 கொடுக்குறாங்க, தட் இஸ் √2 டிவைடட் பை எவ்வளோ பண்ணணும், ISC-யோட வேல்யூ வந்து எவ்வளவு 200. அந்த 200 போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.18 அப்படின்னு வரும். ஸோ இஜட்டோட வேல்யூ வந்து 3.18, அதுக்கப்புறம் வந்து ஆரோட வேல்யூ வந்து 0.5. அதில் வந்து நாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3.18 the whole square minus 0.5 the whole square. அதுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும், 3.14 ஓம் அப்படின்னு வரும். இதான் வந்து என்னது என்னோட எக்ஸஸ். ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு எல்லா வேல்யூவும் தெரியும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈயோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஈயோட வேல்யூ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது, நீங்கள் இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லென்த்தியான ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம டிஎன்இபி எக்ஸாமில் இதெல்லாம் கேட்க வாய்ப்பில்லை. பட் கேட் மாதிரியான எக்ஸாம், கேட் எழுது எந்த இடத்துல கால்குலேட்டர் அலௌடு இருக்கோ, அந்த கேட் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ அதை வந்து இ கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1782. ஸோ அப்போது வோல்டேஜ் ரெகுலேஷன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, வோல்டேஜ் ரெகுலேஷன் இஸ் ஈக்குவல் டு 1782 மைனஸ் 1270 டிவைடட் பை 1270 இன்டூ 100 which is equal to 40% வரும், ரைட்டா. வெரி வெரி புவர் ரெகுலேஷன். ஓகேவா,
ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் சிங்க்ரனஸ் மெஷின் இதோட முடிஞ்சது. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு நான் ஒன்று சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வர்ற செப்டம்பர் 1st and 2nd ஓகேவா, மார்னிங் 9 செப்டம்பர் 2 ஈவினிங் 9 PM வரைக்கும் ஏதாவது ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி கிராண்ட் டெஸ்ட் 1 ஆர்கனைஸ் பண்ணுறோம். கிராண்ட் டெஸ்ட் 1 சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சிலபஸ், அதுக்கப்புறம் வந்து 2 hours டெஸ்ட்டு, நெகட்டிவ் மார்க் இருக்கும் ஓகேவா. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் டெஸ்ட் 1, 2, 3க்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம வெப்சைட்டுக்கு போங்க, www.mathuracoaching.com. அங்கே மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஓப்பன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஓப்பன் டெஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு இன்னும் 10 days இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் கொடுத்துருவோம். ஸோ இன்னும் 10 days இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 மார்க்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. 30 to 40 மார்க்ஸ் வாங்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து கிராண்ட் டெஸ்ட் 2, கிராண்ட் டெஸ்ட் 3 அந்த மாதிரிலாம் வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிடலாம் ரைட்டா. லைக் இந்த டிசம்பர் மாதம் எக்ஸாம் வர்ற மாதிரி நினச்சி படிங்க ஓகேவா. எனக்கு தெரியல, ஆத்தென்டிக்காக தெரியல டிசம்பர் மாதம் எக்ஸாம் அப்படின்னு. பட் வந்து டிசம்பர் மாதம் எக்ஸாம் வர்ற மாதிரி ஒரு டேட் நீங்களாக ஒரு இமேஜினபிளாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு படிக்க ஆரம்பிங்க. நான் டிசம்பர் மாதத்துக்குள்ளே ஒரு 2-3 டெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ 40, அடுத்த நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து 45, அதுக்கடுத்த டெஸ்ட்டில் வந்து 50, 55 வாங்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஜாப் கன்ஃபார்ம் ஓகேவா. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். கரெக்டான பாத்தில் போனீங்க, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அந்த உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த எக்ஸாம் கிராக் பண்ணலாம் ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச்.